வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில மெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து S25 அல்ட்ரா UAEல அப்படின்னு ஒரு கேள்வி, அப்படிதான் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, ஐ ஹாவ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் யூ ரீசென்ட்லி அண்ட் லைக் த வே யூ கைஸ் டிஸ்கஸ் அபவுட் த திங்ஸ். கிரேட் ஒர்க், கீப் இட் அப். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா, உங்கள் எல்லாரும் கூடயும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து மேபி ஒரு FM சேனல் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கூட தோணுது. ஏன்னா இதுவும் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அப்படியே வைப்போமே. ஒரு சைடில் பார்க்கும்போது இது எனக்கு பாசிட்டிவ் அடிக்ஷன் மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கவும் முடியுது. இப்போ எனக்கும் ஃபோன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம எல்லாரும் எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கும் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எல்லா டிவைஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்களை என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. ஸோ என்னால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோ மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எல்லா பிராண்டோட டிவைஸையும் என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கீபோர்ட் கூட பார்த்துருப்போம், கஸ்டம் கீபோர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யார் நம்ம மக்கள் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க வந்து நம்மகிட்ட அதை காட்டும் போதோ இல்லாட்டி அவங்கள நான் சந்திக்கும் போது அவங்க காட்டும் போதோ என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். கம்மிங் அக்டோபர் 2 I was traveling to UAE for a trip. I am currently using Pixel 6a. Though I am happy with the device, its charging time and battery drain is an issue for me. கரெக்ட் தான். அப்புறம் so I have decided to buy a flagship phone. I don't like Apple products, so I have shortlisted between S24 Ultra and S25 Ultra, Vivo X200 Pro, Pixel 9 Pro and 10 Pro. My requirement is good camera performance, both photo and video. My daily SOT 5 to 6 hours. Won't play games in mobile. Since going to UAE, S24 Ultra is around 60k, S25 Ultra 75k. I have inquired Vivo in shops in around 85k. I also plan to use the device for next 4+ years. Is there any issue in buying from UAE apart from warranty? And need to know which version to buy. International version or Middle East version? International version தான் bro first. Kindly let me know, waiting for your reply. Vivo is like the camera reliable for a longer period of time. Okay, Vivo camera பிடிச்சிருக்கு. ஆனால் வீடியோகிராஃபியில் Vivo வந்து ஓகே. நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிற காம்படிஷனில் அது கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா பிக்சலே தம்சம் பண்ணும் வீடியோவில். இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சுரேஷ் கிருஷ்ணா, நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுளோட அஃபிஷியல் சப்போர்ட்டுக்கு இந்தியாவில் கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு Pixel 9 Pro இருக்குது, அது வந்து நான் UAEல வாங்கினேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் UAEல வாங்கினேன், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ விசிட் பண்ணியிருக்காங்க UAEல வாங்கினது, திடீர்னு போர்ட்டு சரியாக வேலை பார்க்கல, இது வந்து இல்லாட்டி ஏதாவது ஹார்ட்வேர் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லி இந்தியாவில் இது வந்து வாரண்டியில் இருக்கிற டிவைஸ் கவர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஏன்னா ஆல்ரெடி கீக்கி ரஞ்சித் கேட்டிருந்தாப்புல, அவங்க வந்து ட்வீட் போட்டதுக்கு வந்து கூகுள் டீம்லேருந்தே வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற யூனிட்டு குளோபலில் போய் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, ஆனால் குளோபல் யூனிட்டு இந்தியாவில் கிளைம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சாம்சங்கில் கூட வாரண்டி கிடைக்காது, ஆனால் Pixel 10 Proவில் அப்போ வாரண்டி கிடைக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்னா, 75Kக்கு வந்து S25 Ultra கிடைக்கிறனால அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதை தவிர இப்போ வாரண்டி மாதிரியான ஃபேக்டர் வந்து குளோபல் வாரண்டி இருக்குது, இந்தியாவில் வந்து வாரண்டி ஒர்க் அவுட் ஆகுங்கிறனால Pixel 10 Pro நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு சாம்சங் அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு Pixel. இதில் கேமரா வந்து டிராஸ்டிக்காக வேணும் அப்படின்னா 100% விவோ வந்து என்னதான் வந்து போஸ்ட் ப்ராசஸிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ஏஐ மேக்கப் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபோட்டோ எடுக்கிற ஒருத்தர் என்ன எதிர்பார்ப்பாரு, எனக்கு ப்ளீஸிங்காகவும் நான் வந்து சோஷியல் ரெடியாக ஒரு சில ஃபோட்டோஸ் போடுறேன் அப்படின்னும் போது அது நல்லா இருந்தால் சரிங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிராஸ் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் விவோ தான் ஃபார் ஷுர் வின்னர். இருந்தாலும் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஒன்றும் பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர், ஃபோட்டோ, அதை வீடியோ, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கணக்கில் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சாம்சங் ஒரு ஸ்டெப் வந்து ஸ்கோர் பண்ண தான் செய்யுது. அதுக்கப்புறமா வந்து அதனால் நான் Pixel எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஏன்னா வீடியோவும் முக்கியம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ட்ரிப்லாம் போகும்போது அந்த வீடியோ தான் அதிகமாக எடுப்பீங்க. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணும். ஸோ இதான் ஃபேக்ட்டு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்கலாம். ப்ளஸ் நம்ம நண்பர்களும் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கான தீர்வுகளையும் சொல்லுவாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ண முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ. If I get your opinion, I will give you a feedback once getting the device in the YouTube. There is no reviews for using UAE Samsung device other than Hindi channels. Thanks bro. Thank you சுரேஷ் ப்ரோ. இது வந்து வேறு லெவலு. ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எனக்கும் ஹாப்பி தான். ஓகே, ஸோ அடுத்த மெயில் இங்கேருந்து அப்படியே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மீ அண்ட் மை ஃபேமிலி பிக் ஃபேன் ஆஃப் சாம்சங் மொபைல். சூப்பர். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, சதீஷ் குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு. ஐ எம் சதீஷ் ஃப்ரம் ராஜபாளையம். நான் A32 4G பாஸ்ட் 4.8 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். நீங்களாம் மாசியா? ஒருத்தர் என்னடானா இப்போ தான் அழகாக வந்து சுரேஷ்னு சொல்லிட்டு 6A எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து 4.8 இயர்ஸாக வந்து A32 யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. குட் ஒர்க், ஹேட்ஸ் ஆஃப், மாஸ்.
ஸோ இப்போ வர நோ இஷ்யூஸ் ப்ரோ இன் மை மொபைல். லாஸ்ட் மந்த்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் சார்ஜ் போட்டேன். ட்ரெயினில் இருக்கிற வரை நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் ரீச்சிங் ஹோமு சார்ஜ் போட்ட யுவர் ஃபோன் டெம்பரேச்சர் இஸ் டூ லோன்னு வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்னு நினச்சேன். அப்போவும் ஆகலை. பவர் ப்ளக்கில் மட்டும் சார்ஜ் ஆகலை. சரி பவர் பேங்க்கில் ட்ரை பண்ணலான்னு பவர் பேங்க்கில் சார்ஜ் ஏறுது. டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளமாக இருக்குது. சர்வீஸ் சென்டர் போனால் சேஞ்சிங் போர்டு கம்ப்ளீட்டாக சார்ஜிங் போர்டு கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு சொன்னாங்க. நான் கூட சேஞ்சிங்னு படிச்சு தொலைகிறேன். காஸ்ட் வந்து 8K. பேக் டோரு கலட்டினா ஏதோ ஸ்டிக்கர் வச்சு ஒட்டணும். ஸோ சேர்த்து நான் மொபைல் வாங்கினதை 19K ஆல்மோஸ்ட் சொல்கிறான். ஓகே எல்லாம் சேர்த்து கடைசியில் வந்து நான் வாங்கினதே 19,000 தான். இவங்க எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா பாதிக்கு பாதி ரேட்டு சொல்கிறாங்க. அதான் 9,500 10K சொல்கிறாங்க. அந்த மாதிரி வருது. ஸோ சாம்சங் சர்வீஸ் சென்டருக்காரன் நான் சேஞ்ச் பண்ணேன் வேண்டான்னு கொண்டு வந்துட்டேன். வேறு நியூ மொபைல் வாங்கிக்கலாம்னு. அண்ட் ஐ பர்ச்சேஸ்டு S24 ஃபார் 43K இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர். மொபைலில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் சார்ஜ் போடும்போது மட்டும்தான் லைட்டாக ஹீட் ஆகுது. ஐ எம் யூஸிங் 45 வாட் சார்ஜரு. ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் மேபி அப்கிரேட் டு அல்ட்ரா. அதுக்காக ஓகே ஒரிஜினல் சார்ஜர் தான். மை ஃபேமிலியில் எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா J3 2016 உள்ள மாடலு, F14 5G, A16 5G, F22 4G, A32 4G. அட் லாஸ்ட்டு இப்போ நான் வந்து S24 5G வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சாம்சங் மொபைல் வித் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் எனக்கு எக்ஸினாஸ் அண்ட் மீடியாடெக் இஸ் சூப்பர் ஃபார் மை ஹோல் ஃபேமிலி. ஐ அட்டாச்டு மை மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் A32 சார்ஜிங் கம்ப்ளைண்ட். சார்ஜிங் ஸ்டாப்டு யுவர் ஃபோன் டெம்பரேச்சர் இஸ் டூ லோ. எல்லோரும் நிறைய பேர் நினைப்பாங்க ஃபோன் டெம்பரேச்சர் இஸ் டூ லோ. பொதுவாக வந்து நான் HTC ஃபோன் யூஸ் பண்ணும்போது HTC One M9 இந்த மாதிரி நிறைய டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என் ஃபோன் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நான் இப்போ சார்ஜ் ஏற முடியாது அப்படின்னு சொல்லும். இங்கே மட்டும் வித்தியாசமான ஒரு கதைகள் பார்க்குறோம். ஓகே நம்ம நண்பர்கள் ஒரு சிலருக்கு வந்து இதுக்கான காரணங்களும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மொத்தம் இதுதான். A32வை அப்பப்போ பவர் பேங்க்கில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ மாஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல் அண்ட் BSNL மொபைல் யூஸ் பண்ணி சேம் ஹியர். நானும் ஒரு ஏர்டெல் அண்ட் BSNL தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரே நைஸ். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷனு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிவி ப்ராடக்ட் ரிவ்யூ அப்டேட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம லக்ஷ்மணன் ஐயங்கார் கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போமே. ஸோ நம்ம நண்பர் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காருன்னா மிவியோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரிவ்யூ. இந்த மிவி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா மிவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த 2000 ரூபாய்க்கு கீழேயே உங்களுக்கு டியூல் டிரைவர் மட்டும் இல்லாமல் எல்டாக் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க பப்ளிக்கு. பட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டியோ பார்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. Okay, I have already posted a comment about MIVI products, but repair. This is a follow-up. I have purchased MIVI Immersio Super Pods for 1,998 from Amazon. After that, I have facing some backup issue. So I raised the ticket and repaired. After receiving the product again, I am facing left buds battery drain fast. So I placed the complaint against the repaired second time. After that, I have noticed again this is a charging issue. So I placed the complaint third time and send a mail also with complete details and consumer code threatening. Consumer code அளவுக்கு நீங்க பேசனனால தான் அதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சோ. So they pick up the product again and when I reached their Hyderabad hub, bro நீங்க இங்க இல்லையா ஹைதராபாத்ல இருக்கீங்களா? Then they send me a gift card. I purchased 2 earbuds and sold one. Now I am using i6 buds of okay now. It took nearly 2 months to solve the issue. Here I have attached the detailed screenshot. தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஸோ இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்களா? ரைட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆமாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கா இப்போ மிவி ஆப்பு? முன்னெல்லாம் கொஞ்சம் டம்மி பய மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னடா பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. டால்பி ஆடியோ இஸ் ஆன் வேறு. ரைட் சைடில் பார்த்தா 100% இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தா 60% தான் இருக்குது. கிரேசி. பட்ஸோட ஷேப் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோளாறு கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஓகே. இப்போ வந்து டியோபாட்ஸ் i6 அது யூஸ் பண்ணுறீங்களோ? ஒப்பேரா பிளாக்கு. ஸோ ரெண்டும் சேர்த்து அதே ப்ரைஸுக்கு வாங்கி அதில் ஒன்று தவிர்த்துட்டு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே ப்ரோ. டியர் சார் மேடம், ஐ பர்ச்சேஸ் MIVI Super Buds Immersio from Amazon. After 15 days of usage, I found a problem with the buds. So I raised a ticket நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. யூ பீப்புள் ரிப்பேர் பண்ணிட்டீங்க. தென் லெஃப்ட் இயர்பட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. அகைன் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு. நான் லெஃப்ட் இயர்பட்ஸ் சார்ஜிங் மேக்ஸ் 60% தான் சார்ஜே ஆகுது. விளங்கிரும். ரைட்டு. அவங்க பார்த்தீங்களா எப்படி 100 வந்தால் தானே அதுலேருந்து கீழே இறங்குற மாதிரி தெரியுது. ஆரம்பமே 60 இருக்கட்டுமே அந்த மாதிரி ஏதோ ஒரு கோளாறு பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஐ ட்ரஸ்டட் இந்தியன் பிராண்ட் MIVI அண்ட் ஸ்பெண்ட் 2,500.
ஸோ எல்லா இதெல்லாம் பண்ணிட்டு ஹியர் ஐ ஹேவ் அட்டாச் த டீட்டெயில்டு எவிடன்ஸ்லேருந்து எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அனுப்பியிருக்காப்புல. ஓகே, ஸோ சில சமயங்களில் சில கோளாறுகள் எல்லா பிராண்டும் பண்ண தான் செய்யுது போல், கடியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரில் மிவியை பொறுத்த வரைக்கும் நெக் பேண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில ப்ராடக்ட்ஸ் இப்படி வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா ப்ரோ, இவங்களோட ஓன் R&D டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சு அதில் வச்சு எல்லாத்தையும் டெவலப் பண்ணாங்கன்னா இவங்க இத்தனைக்கும் மேட் இன் இண்டியா தான் சொல்லுவாங்க. இப்போ இல்லை, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் பார்க்கும்போது மிவி ஃபஸ்ட்டு எப்போது பப்ளிக் வர ஆரம்பிச்சதோ அப்பயே வந்து நாங்கள் இந்தியாவில் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவ்வளவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட QC இஷ்யூலாம் வந்து நியாயமற்ற செயல் தான். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.